Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு இறால் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் கிரேவி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் பண்ணலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க இந்த ஸ்டைலில் இதே மாதிரி மசாலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 1/2 கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 பெரிய வெங்காயம். இன்றைக்கி 1/2 கிலோ இறால் அப்படிங்கிறதுனால 2 வெங்காயம் 3 தக்காளி உங்களுக்கு தேவைப்படும். அதுவும் நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால நீங்கள் ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்தளவுக்கு தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் நல்ல பொன்முருவலாக வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளியை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இல்லை நீங்கள் குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா கூட தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலர் கொடுக்கறதுக்கு தான் இதை சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா தூள் எப்படி தயார் பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க எடுத்து பாருங்கள். இந்த மசாலா இல்லாட்டி, இதை நாங்கள் ஊர் மசாலான்னு சொல்லுவோம், இது இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதில் மல்லி, மிளகாவத்தல், ஜீரகம், மஞ்சள் 4 சேர்த்து நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்து எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இறாலை சேர்த்துடலாம். இறால் சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மசாலாலேயே நல்லா பரட்டி விட்டுறணும். இறாலை குறைஞ்ச தீயில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்த பிறகு நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு தகுந்தாப்பில் 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லையே உப்பு போட்டிருந்தோம். இப்போ நம்ம உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியாக கரைச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் குறைஞ்ச தீயில் மூடி போட்டு வச்சா இறால் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சமாக மல்லி இலையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இறால் கிரேவி சூப்பராக செட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா சேர்த்து நீங்கள் இறால் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.